இப்போ நம்ம பார்க்க போகிறதும் கிட்டத்தட்ட ஒரு ரேண்டமான விஷயந்தான். நிறையா என்ன சொல்கிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பேருந்துலலாம் பயணம் பண்ணும்போது நான் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நான் ஃபுல்லாக பஸ்ஸு தான். ஸ்கூல் ஃபுல்லாக கிடையாது, ஒரு 10, 11, 12 ஃபுல்லாக பஸ்ஸில் தான் போயிட்டு வர்றது. காலேஜ் ஃபுல்லாக பஸ்ஸு தான். பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்குள்ளே அது காலையில் அந்த பீக் ஹவர்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும்ல, அந்த ஒரு 7 to 9:30, 10. அதே மாதிரி ஈவினிங் அந்த ஸ்கூல்லாம் முடிகிற டைம் ஒரு 3 to 6ன்னு வச்சுக்கோங்க. சும்மா அந்த டைம்லாம் பஸ்ஸில் மனுஷன் நின்றுட்டு போகிறதே அதிசயம் தான். தொங்கிட்டு தான் போகணும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி நான் நிறைய வாட்டி நான் அப்படி போயிருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போன டைம் ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கேன். எனக்கு காலேஜுக்கு அட்லீஸ்ட் எனக்கு உட்காந்துட்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பஸ்ஸு கொஞ்சம் காலியாக கிடைக்கும். ஆனால் ஸ்கூல்லலாம் அப்படி வாய்ப்பே கிடச்சதில்ல. போனால் நின்றுட்டு தான் போகணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 ஸ்டாப்பில் இறங்கிடுவேன். இருந்தாலும் அடித்து நெரிச்சிட்டு அப்படி தான் போகணும். அந்த ஒரு சின்ன சுச்சுவேஷனுக்காக எழுதுனது தான் இந்த 4 லைனு. சஃபகேட்டிங்காக இருக்கும்ல. ஐயோ தள்ளி தொலைங்களாண்டா, நம்ம பேசாமல் மயக்கம் போட்டு விழுந்துடலாமா, அப்போ யாராவது நமக்கு இடம் தருவாங்களா, அப்படிலாம் உண்மையாக எனக்கு அப்படிலாம் தோணும். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பஸ்ஸிலலாம் போயிட்டு வரணுமா, சைக்கிள் வேறு ஓட்ட தெரியாது, அதனால தான் பஸ்லேயும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்படிலாம் நிறைய தாட்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதுனது தான் இது எழுதியே ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. சரி, அது என்னது அப்படின்றத பார்க்கலாம். நெருங்கி நெருங்கி நிற்பதும், நகர முடியாமல் தவிப்பதும், விலகி செல்ல துடிப்பதும் அன்று ஒரே நாளில் கண்டேன். அந்த நிமிடம் இறைவனிடம் ஓட்டு கேட்டுக்கொண்டேன். அதாவது இது எழுதும்போது நான் என்ன யோசிச்சேன்றது இப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு, ஈவினிங் ஸ்ட்ரைக்கு. கரெக்டாக எங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் ஏதோ குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அப்போ இருக்க பஸ்ஸில் மொத்த கூட்டமாக அந்த ஒரு பஸ்ஸில் தான் ஏறுது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியாவே அந்த பஸ்ஸில் தான் ஏறி இருக்கும் போல், அந்த மாதிரியான ஒரு கூட்டம். என் ஃப்ரெண்டு தான் என்னை பிடிச்சி இழுத்து உள்ளே சென்டரில் தூக்கி போட்டா, நீ உள்ளே வா, இந்த பஸ்ஸு இல்லைன்னா இன்றைக்கி வீட்டுக்கே போக முடியாது, நடந்து தான் போகணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு 2 ஆள் நிற்கிற இடத்துல ஒரு 4 பேர் நாங்கள் அப்படியே நெரிச்சிட்டு நிற்கிறோம். கொஞ்சம் கூட மூச்சே விட முடியல. எப்படா அடுத்த ஸ்டாப் வரும், ஒரு 4 பேராச்சும் இறங்குவாங்க, ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு, பஸ்ஸு கிடைக்காது. இந்த ஒரு பஸ்ஸு தான், எல்லாருமே ஏறி தான் ஆகணும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, மூச்சே விட முடியாத ஒரு சுச்சுவேஷனில், ஐயோ கடவுளே இறங்கினா போதும் அப்படின்ற அந்த டைம். அதுக்கு தான் நெருங்கி நெருங்கி நிற்பதும், நகர முடியாமல் தவிப்பதும். அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் தள்ளி தள்ளி உள்ளே தள்ளி தான் போகணும், வேறு வழி இல்லை. நகர்ந்தும் போக முடியாது, நம்ம ஸ்டாப்பிங் வந்தாலும் இறங்க முடியாது. ஐயோ கடவுளே. விலகி செல்ல துடிப்பதும், அதான் அந்த 3 லைன் சேர்த்து. நெருங்கி நெருங்கி நிற்பதும், நகர முடியாமல் தவிப்பதும், விலகி செல்ல துடிப்பதும். என்னை விடுங்கடா, என் ஸ்டாப்பிங்கில் எனக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்கை கூட நான் இறங்கி நடந்து போய்க்கிறேன்ற நிலைமைக்கு ஆகிட்டேன் அன்றைக்கி நான். ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ கூட்டம், கொஞ்சம் கூட காற்று இல்லை. கொஞ்சம் விட்டுருந்தால் எல்லாருமே அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாருமே மயங்கியிருப்பாங்க. அந்த மாதிரியான, நான் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாக அன்றைக்கி அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ டெய்லி ஒரு வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகிறவங்க, கிட்டத்தட்ட பஸ்ஸு எப்படி கூட்டமாக தான் வரும். இப்படி போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரிலேட் ஆகும். அன்று ஒரே நாளில் கண்டேன், அந்த நிமிடம் இறைவனிடம் ஓட்டு கேட்டுக்கொண்டேன். ஓட்டு, ஆக்சிஜன். எப்பா சாமி, எனக்கு மூச்சு விட்டால் போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அப்படி தான் இருக்கும் உண்மையாக. அதை நினச்சி எழுதுனது தான் இந்த குட்டி 4 லைன். குட்டி 4 லைனுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு அந்த நாள் சொல்லுவாங்கள்ல, நம்மளோட 7 minutes மெமரி, அதில் கூட இருக்கும் போல். அப்படியாப்பட்ட நாள் அது. அந்த மாதிரி ஒரு நாளுன்றதுனால நான் இது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன் போல். சரி, இப்போ நீங்கள் கேட்டதில் இது உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது, இல்லை நீங்கள் பேருந்தில் போகும்போது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்து இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து சொல்லிவிடுங்க.